வெல்கம் டு 360 தமிழ். சிஐடி சீசன் 2ல இருக்க ஒவ்வொரு எபிசோடா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு எபிசோட பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை நம்ம ஆரம்பிக்கும் போது வியூஸ்லாம் நல்லா போச்சு, நிறைய பேர்கிட்ட இருந்து வரவேற்புலாம் கிடைச்சது. ரெகுலரா இதை போடுங்கன்ற மாதிரி நிறைய பேர் சொன்னீங்க. ஆனா இப்ப ரெகுலரா போடுறதுனால சேனலே கொஞ்சம் டவுன் ஆகுற மாதிரி இருக்குங்க. ஏன்னா கடைசியா போட்ட சில வீடியோலாம் சுத்தமா வியூஸே போல. எதனாலன்னு தெரியல. நிறைய பேர் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா வியூஸ் மட்டும் போகவே மாட்டேங்குது. இதே மாதிரி போச்சுன்னா இதை டிராப் பண்ணிட்டு படம் போடுற மாதிரி தாங்க இருக்கும். அதனால உங்க சைட்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணா ஐப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதை பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இப்ப இந்த கதையோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு 3 ஸ்விம்மர் பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. அதாவது ஸ்விம்மிங்லாம் பண்ண தெரிஞ்ச 3 பொண்ணுங்களை காட்டுறாங்க. அதுல ஒரு பொண்ணு மர்மமான முறையில இறந்து போயிடுறாங்க. கூட இருக்க 2 பொண்ணுங்க தான் சாவடிச்சாங்களா இல்ல வேற யாராவது சாவடிச்சாங்களா, இந்த மாதிரி இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக சிஐடி வராங்க. விசாரிச்ச சிஐடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதையா இருக்கும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கிளப் நமக்கு காட்டுறாங்க. இந்த கிளப்ல நீச்சல் குளத்துல ஒரு 3 பொண்ணுங்க நீச்சல் அடிக்கிற பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. சரி, நம்ம ஒரு ரேஸ் மாதிரி வச்சுக்கலான்ற மாதிரி இந்த 3 பொண்ணுங்களும் முடிவு பண்றாங்க. இப்ப ரேஸ் மாதிரி 3 பொண்ணுங்க வந்துட்டு இருக்காங்க. இதுல மீனான்ற ஒரு பொண்ணு தான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. அதாவது ரெட் கலர் ட்ரெஸ்ல இருக்காங்கல்ல, அவங்க தான் மீனாவா இருப்பாங்க. மீனா தான் ஜெயிக்கவும் செய்யறாங்க. இப்ப 3 பொண்ணுங்களும் இவங்களுக்குள்ள ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. மீனா செம்ம வேகமா வந்ததை கோச்சுமே பார்த்திருப்பாரு. இப்ப இவங்க கரைக்கு வரும்போது கோச் இருக்காருல, சூப்பரா பண்ண மீனான்ற மாதிரி பாராட்டுறாரு. மீதி இருக்க 2 பொண்ணுங்களை பத்தியும் சொல்றேன். ஒரு பொண்ணு பேரு யாஷிகா, இன்னொன்னு பொண்ணோட பேரு பிரீத்தி அப்படின்றது. ஒரு டோர்னமெண்ட் வரப்போது போல, மீனா உன் மேலதான் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன், எப்படியாவது ஜெயிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி மீனாவும் சொல்றாங்க. சரி, இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இந்த 3 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, ஷவர் பண்றதுக்காக ஷவர் பண்ற ரூம் கிட்ட வந்துடுறாங்க. அந்த இடத்துல இவங்க டீ போட்டு குடிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. ஒரு பொண்ணு தான் இவங்க 2 பேருக்கு டீ எல்லாம் போட்டு தராங்க. யாரு போட்டு தராங்கன்னா, பிரீத்தின்னு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க தான் 2 பேருக்குமே டீ எல்லாம் போட்டு தந்துட்டு இருக்காங்க. சரி, குளிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மீனா இருக்காங்கல்ல, குளிக்கிறதுக்காக இவங்க கபோர்ட்ல இருந்து ஷாம்பு எடுக்கிறதுக்காக வராங்க. பாடி லோஷன் மாதிரி போட்டு குளிப்பாங்க போல. அந்த லோஷன் எடுக்கலான்னு பார்த்தா இவங்க கபோர்டுக்குள்ள அந்த லோஷன் காணாம போயிருக்கு. என் கபோர்டுக்குள்ள இருந்த லோஷன் காணாம போயிருக்கு, எப்படின்னு தெரியலன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. அங்கதான் எங்கேயாவது கீழே விழுந்திருக்கோன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இல்லடி, கீழேயும் இல்லன்ற மாதிரிலாம் மீனா சொல்றாங்க. இரு, நாங்க செக் பண்ணி பாக்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது கபோர்டுக்கு கீழே இருக்க ஒரு இடத்துல விழுந்து கிடக்குது. இதோ பாரு, இங்கதான் இருக்குன்ற மாதிரி ஒரு பொண்ணு எடுத்து தராங்க. இங்க எப்படி விழுந்தது, நான் உள்ளதானே வச்சேன்ற மாதிரி மீனா சொல்றாங்க. நீ உள்ள வைக்கும் போது தெரியாம விழுந்திருக்கோம், நீ போய் குளிச்சுட்டு வான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. இப்ப மீனா குளிக்கிறதுக்காக போயிடுறாங்க. நம்மளும் குளிக்கலான்ற மாதிரி இந்த 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, குளிக்கிறதுக்காக போயிடுறாங்க. இப்ப நமக்கு மீனா குளிக்கிறத காட்டுறாங்க. அந்த பாடி லோஷன்லாம் உடம்புல போட்ட மாதிரி மீனா குளிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த 2 பொண்ணுங்க வெளியே வந்துடுறாங்க. இன்னும் மீனா வராம இருக்காங்க. ஆக்சுவலா நியாயமா மீனா தானே முன்கூட்டி வந்திருக்கணும், என்ன இவ்வளவு நேரம் குளிச்சுட்டு இருக்கான்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. மீனா ட்ரீட் வைக்கிறன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. அவகிட்ட ட்ரீட் நம்ம வாங்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. மீனா, எவ்வளவு நேரம் உள்ளே இருப்ப, வெளியே வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனா மீனா கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வர மாட்டேங்குது. ஷவர் ஆன்ல இருக்க மாதிரி தான் இருக்கு, ஆனா மீனா கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. மீனா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கதவை ஃபோர்ஸா தட்டுறாங்க. அப்பயும் மீனா கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. அச்சச்சோ, மீனாக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கத்துன்னு கத்துறாங்கல்ல, அந்த சவுண்டு கோச்சிக்கே கேக்குது போல. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க தட்டியே கதவை ஓபன் பண்ணிடுறாங்க. உள்ள பார்த்தா அந்த மீனா இறந்து போயிருக்காங்க. இவங்க பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கும்போது கோச் என்னாச்சுன்னு கேக்குறாரு. இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இப்ப பாடியை பார்த்து கோச்சுமே இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துல பிரீத்தின்ற பொண்ணோட அம்மா வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. பொண்ணுங்களும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கோச் இருக்காருல, சிஐடிக்கு கால் பண்றன்ற மாதிரி கால் பண்றதுக்காக போறாரு. இப்ப அடுத்த ஷாட்டே சிஐடி டீமை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. முதல்ல பாடியை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி செக் பண்றதுக்காக உள்ள வந்துடுறாங்க. ஏற்கனவே அந்த டாக்டருமே வந்திருப்பாரு. அந்த டாக்டர் தான் பாடி எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. என்ன நடந்திருக்கும், எப்படி நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. டாக்டர், ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அவருமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணோட பாடி லைட்டா கலர் மாறின மாதிரி இருக்கு. அதனால விஷம் தான் இந்த பொண்ணு உடம்புக்குள்ள போயிருக்கு போல. நம்ம இடத்துக்கு கொண்டு போனாதான் என்ன விஷயம்ன்றதை கண்டுபிடிக்க முடியும். அதனால இந்த பாத்ரூம்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இதுல இருக்க ஏதோ ஒண்ணு சம்பந்தப்பட்டு கூட இந்த பொண்ணு இறந்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதனால பூர்வி இருக்காங்கல்ல, இந்த பாத்ரூம்ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பாடி லோஷன் இருக்கும், சோப் இருக்கும், இதை தாண்டி சில பொருள்கள்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரூம்ல இருக்க எல்லா பொருளையும் எடுத்துட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்டா என்ன நடந்தது அப்படின்றது சிஐடி டீமுக்கு தெரியாது இல்ல. கோச் கிட்ட கேட்கும் போது அந்த 2 பொண்ணுங்க சொல்லி தான் வந்தன்ற மாதிரி சொல்றாரு. அதனால அந்த 2 பொண்ணுங்க கிட்ட பேசலான்ற மாதிரி வந்துடுறாங்க. மத்த பொண்ணுங்களும் என்ன பிரச்சனைன்ற மாதிரிலாம் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த 2 பொண்ணுங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க. நமக்கு ஸ்டார்டிங் காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தை தான் இந்த பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க. கோச்சுமே அந்த மீனா இறந்து
இறந்து போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு காம்படிஷன் வரப்போகுது சார், மீனா தான் ஜெயிப்பான்னு நினைச்சேன், அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. காம்படிஷன்ல இவங்க 2 பேருமே கலந்துக்க போறாங்களான்ற மாதிரி சிஐடி டீம் கேக்குறாங்க. ஆமா சார், நாங்களும் கலந்துக்க போறோம் அப்படின்ற மாதிரி இந்த 2 பேர் சொல்றாங்க. அதனால இந்த 2 பேர் மேல சிஐடி டீமுக்கு டவுட் வருது. இதை தாண்டி அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது காயத்ரின்னு ஒருத்தங்களோட பொண்ணு, நீங்க அந்த அப்பாவை கேள்விப்பட்டிருப்பீங்க சார், அவரோட பேரு கணேஷ், பெரிய பிசினஸ் மேன் அப்படின்ற மாதிரி கோச் சொல்றாரு. அந்த கணேஷ் தானே ரீசெண்டா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கோச் ஆமான்னு சொல்றாரு. இப்ப காயத்ரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க, அதாவது மீனாவோட அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தனியா வந்திருக்க மாட்டாங்க, பிஏவும் கூட வந்திருப்பாரு. இப்ப இவங்களுமே என்னாச்சு, எதுக்காக கால் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மா கிட்ட எப்படி விஷயத்த சொல்றது அப்படின்ற மாதிரி தயங்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா ஆளுங்க பாடியை கொண்டு வராங்க. பொண்ணு இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சோன்னா அம்மா இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. பூர்வி டீம் எல்லாருமே சேர்ந்த மாதிரி அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. கூட வந்த பிஏ இருக்கார்ல, மேடம் ஃபீல் பண்ணாதீங்க மேடம், மேடம் ஃபீல் பண்ணாதீங்க மேடம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த கணேஷ் இறந்து போயிருப்பாரு. அவரும் மர்மமான முறையில் தான் இறந்து போயிருக்காரு. இப்ப பொண்ணும் மர்மமான முறையில தான் இறந்து போயிருக்காங்க. அடுத்தடுத்து 2 பேர் சாவுறாங்கன்னா கண்டிப்பா யாரோ பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. எப்படி சாவடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்கு நமக்கு க்ளூ கிடைச்சா நல்லா இருக்கும், அது மூலியமா நூல் பிடிச்ச மாதிரி நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இங்க இருந்து யாரும் போக கூடாது, இங்கேயே வச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல அபிஜித் சொல்றாரு. அந்த பக்கம் டாக்டர் இருக்கார்ல, ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி செக் பண்றாரு. அவங்க உடம்புக்குள்ள விஷம் இறங்கி இருக்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த விஷம் இறங்கி இருக்கிறத உறுதிப்படுத்திடுறாரு. அது என்ன மாதிரி விஷம்ன்றதை தெரிஞ்சுக்கணும்ல, செக்கிங்காக இவருமே வேகமா அனுப்பி வைக்கிறாரு. சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க கார்கி கிட்ட பேசுறாரு. இந்த கிளப்பை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சிசிடிவி இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணலான்றதுக்காக வந்திருக்காங்க. ஆனா சிசிடிவி எல்லாத்துலயும் எரர் வருது. என்ன எரர் வருது அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சார் என்ன பிரச்சனைன்னு தெரியல, யாரோ ஆக்ட் பண்ண மாதிரி இருக்கு சார் அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க, இங்க ஒரு கொலை நடந்திருக்கு, இவ்வளவு அசால்ட்டா பதில் சொல்லுவீங்களா, இவ்வளவு பெரிய இடத்துல செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் ஸ்ட்ராங்கா இருக்க வேணாமா அப்படின்ற மாதிரி தயா கேக்குறாரு. ஒரு இடத்துல மட்டும் கேமரா வேலை செய்யுது, அந்த இடத்துல யாரோ ஊடி போட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க, நல்லா ஜூம் போங்கன்ற மாதிரி தயா சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஜூம் போக முடியுது. ஏங்க ஒரு நல்ல கேமரா கூட வச்சிருக்க மாட்டீங்களா, இந்த கிளப்ல ஒவ்வொருத்தர்கிட்டயும் எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க, ஓரளவுக்கு கூட உங்களால மெயின்டைன் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி தயா பயங்கரமா சத்தம் போடுறாரு. இவங்க வேணும்ட்டே இப்படி பண்ணி வச்சிருக்காங்களா, இவங்களும் இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் தயா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஊடி போட்டு யாரோ நடந்து போறாங்கல்ல, அதை ஒரு செக்யூரிட்டி எட்டி பாக்குறாரு. அந்த செக்யூரிட்டி யாருன்றது உங்களுக்கு தெரியுது, அவங்க கிட்ட விசாரணை பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப டாக்டர் டீம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உடம்புல ஒரு விஷம் கிடைச்சதா சொன்னார்ல, அது என்ன மாதிரியான விஷம்ன்றத சொல்றாரு. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த விஷம் வந்து அந்த ரூம்ல இல்லவே இல்லைன்னு சொல்றாரு. அவங்க உடம்புல எப்படியோ விஷம் இறங்கி இருக்கு, ஆனா ரூம்ல கிடைக்கலன்னு சொல்றாரு. இது எப்படா பாசிபிள் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. பாடி லோஷன் கீழே விழுந்து கிடந்ததுனால அது மூலியமா ஏதாவது நடந்திருக்கோன்ற மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா பாடி லோஷன்லயும் விஷம் இல்ல போல. அப்ப விஷம் எது மூலியமா கலந்திருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வந்த தண்ணி மூலியமா ஒருவேளை கலந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல, தண்ணியை வேணா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ரூம்க்கு வர தண்ணியை மட்டும் யாரோ மாத்தி வச்சிருக்காங்கன்ற மாதிரி யோசிச்சு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது கிடைக்குதா பாருங்கன்ற மாதிரி சீஃப் சொல்றாரு. இப்ப இவங்களும் திரும்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த தண்ணி எங்க இருந்து வருது, அந்த தண்ணியை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதை தாண்டி அந்த பொண்ணுங்க வந்து டீ போட்டு குடிச்சோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த டீல ஏதாவது கலந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அப்ப டீ போட்டு கலந்து குடிச்சு முடிச்சிட்டாங்க, இப்ப அதெல்லாம் எடுக்க முடியாது, அந்த டீல தான் கலந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. சரி அவங்க டீ போட்டு குடிச்சிருக்காங்க, அந்த டீல ஏதாவது ஒரு பொண்ணு கூட கலந்து தந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி பூர்வி கேக்குறாங்க. தந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு, நல்லா விசாரணை பண்ணு பூர்வின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பூர்வி லாக் பண்ற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. அந்த பாத்ரூம்க்கு போறதுக்குள்ள என்னெல்லாம் ஆச்சுன்ற மாதிரி பூர்வி கேக்குறாங்க. இந்த பொண்ணுங்களுமே பேசிக்கிட்டே பாத்ரூம்குள்ள வந்தோம், டீ போட்டு குடிச்சோம், அதுக்கப்புறம் லோஷன் வந்து காணாம போயிருந்தது, அதுக்கப்புறம் கிடைச்சது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுங்க சொல்றாங்க. சோ லோஷன் காணாம போய் கிடைச்சிருக்கு, லோஷன் மூலியமா கலந்திருக்கலாம்னு பார்த்தா நமக்கு கிடைச்ச லோஷன்ல எதுவுமே இல்லையேன்ற மாதிரிலாம் பூர்வி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இப்ப மீதி டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, காயத்ரி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. உங்க பொண்ணு இறந்திருக்காங்க, உங்க ஹஸ்பண்ட் இறந்திருக்காரு, யாரோ திட்டமிட்டு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கிறதா நாங்க நினைக்கிறோம். நீங்க தானே இப்ப பிசினஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க, ஹஸ்பண்டுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படி பெருசா எதிரிங்கன்னு யாருமே இல்ல சார், ஆனா என்னோட ஹஸ்பண்டுக்கும் ஹஸ்பண்டோட தம்பிக்கும் செட் ஆகாது. அடிக்கடி என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொத்து நிறைய வேணும், சொத்து நிறைய வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அவர் சுத்த பொறுப்பே இல்லாதவர் சார், அவர் மேல எனக்கு சந்தேகமா இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவரோட டீடைல் தாங்கன்ற மாதிரி இவங்களுமே கேட்டு வாங்கிக்கிறாங்க. இப்ப சீஃப் இருக்கார்ல அபிஜித், நீ போய் அங்க விசாரின்ற மாதிரி சொல்றாரு. சரின்னு ஏத்துக்கிட்டு அபிஜித்தும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அபிஜித் இங்க எல்லாரையும் ஹோல்டு பண்ணி வைக்க சொன்னாரு பாத்தீங்களா, முக்கியமான ஆளுங்க எல்லாரையும் இந்த இடத்துல ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களோட பேக் எல்லாமே இங்க இருக்குல்ல, அந்த பேக்ல ஏதாவது கிடைக்குதா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலயே வேலை பார்க்குற சிலருமே இந்த டீமுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் இந்த டாக்டருக்கு பர்டிகுலரா ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஊடி போட்டு யாரோ போயிருப்பாங்க, அது ஒரு செக்யூரிட்டி கவனிச்சிருப்பாரு.
இருக்காரு. அந்த செக்யூரிட்டி அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணா இருந்திருக்காருன்றதோ இவங்களுக்கு தெரிய வருது. அவன் ஜிம்ல இருக்கான்னு தெரிஞ்சு விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. முதல்ல பங்கஜ் டம்மியான ஆளுன்னு நினைச்சு விசாரிக்கிறதுக்காக போறாரு. ஆனா அந்த நபர் ஸ்ட்ராங்கா இருக்கிறது பங்கஜுக்கு தெரிய வருது. சார் இவன் என்னோட டைப் இல்ல சார், நீங்களே விசாரிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தயா கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப தயா இருக்கார்ல அந்த செக்யூரிட்டி கிட்ட விசாரணை பண்றதுக்காக வராரு. நீ தானே அந்த கிளப்ல இருக்க, செக்யூரிட்டியா தானே இருக்கன்னு கேக்குறாரு. இப்ப இவன் என்ன பண்றான்னா ஆளுங்களுக்கு சிக்னல் கொடுக்குறான். ஆளுங்களுமே இவங்க ரெண்டு பேரையும் பிளாக் பண்ண மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. என்னையே பிளாக் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி தயா இருக்கார்ல இங்க இருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களுமே மிரண்டு போயிடுறாங்க. சார் விடுங்க சார் விடுங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தயா இருக்கார்ல இவன் போனை புடுங்கி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அந்த பொண்ணை திருட்டுத்தனமா வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அந்த பொண்ணு மேல இவன் பித்து பிடிச்ச மாதிரி சுத்தி இருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவன் அடிக்கடி ஃபாலோ பண்ணது தெரிஞ்சுதான் வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு அடிக்கடி நீ ஃபாலோ பண்ணிருக்க, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் சத்தியமா அப்படிலாம் கிடையாது சார், நான் அந்த இடத்துல வேலை பார்க்கறவனே கிடையாது. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால தான் அந்த இடத்துல செக்யூரிட்டியா சேர்ந்துடலான்றதுக்காக சேர்ந்தேன். மற்றபடி நான் எதுவுமே பண்ணல சார். அப்பப்ப அந்த பொண்ணுக்கு தெரியாம போட்டோ வீடியோ எடுப்பேன், அவ்வளவுதான் சார் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். நீ இருந்த இடத்துல உன்னை கிராஸ் பண்ணி யாரோ போயிருக்காங்க, அது ஆனா பெண்ணான்னு கூட சிசிடிவியை பார்த்து எங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல, நீ பார்த்தல அது ஆனா பெண்ணான்னு சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன், எனக்குமே ஆனா பெண்ணான்னு தெரியல சார், பேக்க மட்டும் தான் சார் பார்த்தேன், எனக்கு தெரியல சார் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இவன் உண்மையை தான் சொல்றானா பொய் சொல்றானான்றது உங்களுக்கு தெரியல, அந்த இடத்துக்கு கூட்டு போனோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த சமயம் அபிஜித் இருக்கார்ல அந்த தம்பியை பாக்குறதுக்காக வராரு. அவன் பேரு முகேஷ் அப்படின்றது. அவன் ஒரு பொண்ணு கூட வலிஞ்ச மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அபிஜித்தை பார்த்து யாரு என்னன்னு கேக்குறான். நான் சிஐடி, அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி அபிஜித் சொல்றாரு. இது இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி இவன் பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்கான். ரொம்ப நடிக்காத, உன் அண்ணன் இறந்து போயிருக்காரு, அடுத்து பொண்ணு இறந்து போயிருக்காங்க, நீ தானே இதுக்கு காரணம்ன்ற மாதிரி கேக்குறாரு. என்ன சார் பேசுறீங்க, நான்லாம் காரணம் இல்லன்ற மாதிரி இவன் சொல்றான். அண்ணன் இறந்து போனா சொத்தெல்லாம் உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக இப்படி பண்ணிருக்க, உண்மையை ஒத்துக்கோன்ற மாதிரிலாம் அபிஜித் லாக் பண்றாரு. சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே எனக்கு வர வேண்டியதெல்லாம் பிரிச்சு அவன் தந்துட்டான், அதை மீறியும் காசு வேணும்ன்ற மாதிரி தான் என்னோட அண்ணன் கிட்ட கேட்டேன், அவன் இறந்து போனா எனக்கு எந்த ஒரு லாபமும் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி டாக்டரை நமக்கு காட்டுறாங்க. இங்க இருக்க ஒவ்வொரு பொருளா இவர் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பையன் கூட இருந்து ஹெல்ப் பண்றான்னு சொன்னல, அவன் குளிச்சுட்டு மட்டும் வரன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இவர் ஒவ்வொரு பொருளா செக் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு தயா வந்துடுறாரு. வர தயா இருக்காரு பாத்தீங்களா, அந்த செக்யூரிட்டியை இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்துடுறாரு. இங்க இருக்க யாரையாவது பார்த்த மாதிரி இருந்ததா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்டுட்டுலாம் இருக்காரு. இதை தாண்டி பூர்வி ஒரு பக்கம் செக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை பத்தி விசாரிக்கிறாரு. டாக்டர் கிட்டயும் விசாரிக்கிறாரு. சிசிடிவியை லேசர் லைட்டை வச்சு டேமேஜ் பண்ணலாம் போல, அந்த மாதிரி தான் யாரோ பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சச்சின் சொல்லிட்டாரு. டாக்டர் என்ன சொல்றாருன்னா வாட்டர்ல கலந்த மாதிரி இல்ல, வேற எப்படியோ தான் உடம்புல விஷம் கலந்துருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பூர்வி ஒரு பக்கம் செக் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அப்போ ஒரு பொண்ணோட பேக்ல இவங்களுக்கு லேசர் லைட் கிடைக்குது. சார் லேசர் லைட் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்பதான் சச்சினும் லேசர் லைட்டை வச்சுதான் சிசிடிவியை ஸ்டாப் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால லேசர் லைட் யாரு பேக்ல கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. யாஷிகான்ற பொண்ணோட பேக்ல தான் கிடைச்சிருக்கும். அதாவது மீனாக்கு போட்டியாளரா 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட தான் கிடைச்சிருக்கு. அந்த யாஷிகா குளிக்க போற மாதிரி பாவலா காமிச்சிட்டு வெளியே போய் எதையோ எடுத்துட்டு வந்து உள்ள வச்சிருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. நீ அந்த பொண்ணை தான் பாத்தியான்ற மாதிரி செக்யூரிட்டி கிட்ட கேக்குறாங்க. இல்ல சார் எனக்கு சரியா தெரியலன்ற மாதிரி இந்த செக்யூரிட்டி சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவங்களுமே யாஷிகான்ற அந்த பொண்ணை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உன் பேக்ல இந்த லேசர் லைட் கிடைச்சிருக்கு, எப்படி உன் பேக்ல வந்தது, நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. இந்த பொண்ணை எதனால சந்தேகப்படுறாங்கன்ற காரணத்தையும் அந்த பொண்ணுகிட்டயே சொல்லிடுறாங்க. அந்த காம்படிஷன்ல நீ ஜெயிக்கணும்னு நினைச்சிருக்க, அந்த பொண்ணு இருந்தா ஜெயிக்க முடியாது, அதனால அந்த பொண்ணு கதையை முடிக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்க, அப்படிதானேன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, நானும் பிரீத்தியும் ஒன்னாதான் குளிக்க போனோம், நான் சாதாரணமா குளிக்க மட்டும் தான் சார் செஞ்சேன், நான் திரும்பி வெளியே போயிட்டு உள்ள வந்ததா நீங்க சொல்றீங்கல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல சார், மீனா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவளை நான் எதுக்காக சாவடிக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. என்னதான் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் அந்த காம்படிஷன்ல அவ இருந்தா ஜெயிக்க முடியாது, அவ இருந்தா ஜெயிக்க முடியாதுன்றதுக்காக கூட நீ இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளேம் பண்றாங்க. சார் சத்தியமான அப்படிலாம் பண்ணல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா போயிட்டு வரேன்னு சொன்ன பையன் இன்னும் வராம இருக்கான். அவன் மூலியமா சில ஹெல்ப் எல்லாம் இந்த டாக்டருக்கு தேவைப்படுது. நான் அவனை போய் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவருமே பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அவன் பேரு சுபாஷ் அப்படின்றது. சுபாஷ் எங்க போன, சுபாஷ் எங்க போன, வெளியே வான்னு கூப்பிடுறாரு. அவன் வெளியே வரமாட்டான். என்ன இவன் கதவையே திறக்க மாட்டான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவருக்கு லைட்டா பயமும் வர ஆரம்பிச்சிருது. உடனே தயாக்கு கால் பண்ணிட்டாரு. தயா இவன் கதவையே திறக்க மாட்டான், குளிக்கிறேன்னு சொல்லிட்டு போனவன் இன்னும் வரல, நீ வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப தயா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கதவை உடைக்கலான்னு உடைக்கிறாரு. பார்த்தா உள்ள அந்த பையன் இறந்து போயிருக்கான். இவன் எப்படி இறந்து போனான்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இங்க லோஷன் இருக்கு, லோஷன்ல இருந்து ஏதோ ஸ்மெல் வர மாதிரியே உங்களுக்கு தெரியுது.
அப்ப இந்த லோஷன்ல தான் ஏதோ தப்பு இருக்கு போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. நான் உடனே செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி டாக்டர் எடுத்துட்டு போறாரு. செக் பண்ண டாக்டர் இருக்கார்ல, அந்த பொண்ணு உடம்புல என்ன விஷம் கிடைச்சதோ அந்த விஷம் தான் இந்த பாடி லோஷன்லயும் இருக்கு. சோ இந்த பொண்ணுமே பாடி லோஷன் அப்ளை பண்ணி தான் இறந்து போயிருக்கா போல. ஆனா நம்ம வாட்டி செக் பண்ணும்போது எதனால கிடைக்கல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு டவுட் வருது. இந்த சைடு அபிஜித் இருக்கார்ல, இந்த முகேஷை பயங்கரமா லாக் பண்ணிட்டு இருக்காரு. உன் அண்ணன் கிட்ட இருந்து அடிக்கடி 2 லட்ச ரூபாய் 3 லட்ச ரூபான்னு காசு வாங்கியிருக்க, எப்படிப்பா காசு வாங்கின, எதையோ வச்சு உன்னோட அண்ணனை நீ மிரட்டி இருக்கன்றது தெரியுது, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி முகேஷ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முகேஷ் ஒரு நாள் எதர்ச்சியா அண்ணனை பார்த்திருப்பாரு. ஒரு லேடி மீட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அந்த லேடிக்கு காசெல்லாம் தந்துட்டு இருக்காரு. அந்த லேடியோட ஃபேஸ் இவனுக்கு தெளிவா தெரியல, ஏன்னா அந்த லேடி முகத்தெல்லாம் மறைச்சிருப்பாங்க. இந்த முகேஷ் சரியான ஊதாரியா இருப்பான். இவனுக்கு கிடைச்ச காசு எல்லாத்தையும் காலி பண்ணிருப்பான். அண்ணன் கிட்ட ஏதாவது ரூபத்துல காசை வாங்கணும்னு நினைச்சிருப்பான். இதை வச்சு மிரட்டி காசு வாங்கினா என்ன அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். அந்த லேடி ஒரு கார்ல கிளம்புறாங்கல்ல, அந்த காரை ஒரு போட்டோ மட்டும் எடுத்து வச்சிடறான். அதுக்கப்புறம் அண்ணனை மீட் பண்றதுக்காக வந்துடுறான். நீ வேற ஒரு லேடி கூட அஃபேர்ல இருக்கிறது எனக்கு தெரியும், அந்த லேடியை பார்த்தா உங்களுக்கு காசெல்லாம் தந்த, இத பத்தி நான் அண்ணி கிட்ட சொன்னா உன்னோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடும், இப்ப என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் மிரட்ட ஆரம்பிக்கிறான். இத பத்திலாம் நீ அண்ணி கிட்ட சொல்லாத அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. அப்ப நான் கேட்கும் போதெல்லாம் காசத்தா அப்படின்ற மாதிரி இந்த தம்பி சொல்லியிருப்பான். சரி தரேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்திருப்பாரு. பேரலா தம்பி இருக்கான்ல, அந்த லேடி நம்ம கண்டுபிடிக்கணும், அப்பதான் இன்னும் மிரட்ட முடியும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பான். சரி போட்டோ எடுத்ததா சொன்னல, அந்த கார் நம்பரை காட்டுன்ற மாதிரி கேட்கிறாரு. இதுதான் சார் காரோட நம்பர் அப்படின்ற மாதிரி இவனுமே போட்டோவை காமிச்சிடுறான். இந்த கார் யாருதுன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப அந்த கார் இருக்கு பாத்தீங்களா, ஒரு பாலடைஞ்ச பிளேஸ்க்கு வரதை நமக்கு காட்டுறாங்க. உள்ள இருந்து வரது யார் தெரியுமா, நமக்கு காயத்ரின்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்களோட அசிஸ்டன்ட் தான் வராரு. அவர் இந்த இடத்துல ஒரு லாயரை பாக்குறதுக்காக வந்திருக்காருன்னு தெரிய வருது. இவர் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாருன்னு நம்ம யோசிக்கும் போது இவர் இருக்கார்ல, மேடம் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிட்டியான்னு கேட்கிறாரு. ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த லாயர் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து தராரு. நான் நிறைய பண்ணிருக்கேன், எனக்கு பேசின காசை தந்துருங்கன்ற மாதிரி அந்த லாயர் கேட்கிறாரு. காசு தானே தந்துட்டா போச்சுன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் என்ன பண்றானா, சட்டுன்னு கன் எடுத்து காட்டுறான். என்ன கண்ணை காட்டுறீங்க, என்ன விட்டுருங்கன்ற மாதிரிலாம் இந்த லாயர் கேட்டுட்டு இருக்காரு. இல்ல இல்ல உன்னை விட்டா எங்களுக்கு தான் பிரச்சனை, அதனால நீ சாவு அப்படின்ற மாதிரி இவனுமே ஷூட் பண்றதுக்காக வரான். அந்த லாயருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா சிஐடி டீம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த அசிஸ்டன்ட்டை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஐயோ சிஐடி வந்துட்டாங்க, இங்க இருந்து ஓடிடணும் அப்படின்ற மாதிரி தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறது. அந்த கேப்ல ஒருத்தங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்து லாயரை லாக் பண்ணிடுறாங்க. மத்த ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த அசிஸ்டன்ட்டை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வெறித்தனமா துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவன் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களும் ஒளிஞ்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் கேப், நம்ம ஓடிடணும் அப்படின்ற மாதிரி தப்பிச்சு ஓடுறதுக்கு பாக்குறான். ஆனா சிஐடி டீம் இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்து லாக் பண்ணிடுறாங்க. இவன் சிஐடி டீம் கிட்ட மாட்டிக்கிறான். இப்ப லாயரையும் இந்த அசிஸ்டன்ட்டையும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இந்த விஷயத்தை பண்ணீங்க, என்ன பண்ணிருக்கீங்க, டீடைலா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவனுங்க என்னென்ன தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் டீடைலா சொல்லிடுறாங்க. யார் சொல்லி பண்ணாங்கன்ற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சோ குற்றவாளி யாருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. மீனா இறந்து போயிட்டாங்கல்ல, போட்டோ எல்லாம் போட்டிருக்காங்க. இதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அம்மாக்கு ஆறுதல் சொல்றதுக்காக வந்திருப்பாங்க. மீனா கூட சேர்ந்து இவங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்கல்ல, அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சிஐடி டீமை சேர்ந்து எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன மேடம், பொண்ணு இறந்து போனதை நினைச்சு ரொம்ப ஃபீலிங்ல இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. ஆமா சார், பின்ன கஷ்டம் இருக்காதா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. இல்ல மேடம், நீங்க கஷ்டப்படுற மாதிரியே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வருத்தப்படுறாங்க. ரொம்ப நடிக்காதீங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்றத கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணேன், நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி காயத்ரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே இவங்களை லாக் பண்ற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்படி கேட்டுட்டு இருக்கவரு, என்ன மேடம் நான் சொல்றது சரிதானே அப்படின்ற மாதிரி திடீர்னு பிரீத்தி அம்மாவை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன நம்மளை பார்த்து பேசுறாரு அப்படின்ற மாதிரி பிரீத்தி அம்மா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல பிரீத்தி அம்மாவை லாக் பண்ற மாதிரி கேள்வி கேட்கறாரு. நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்கன்றது தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிரீத்திக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, என் அம்மா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உன் அம்மா தாமா பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமா, பிரீத்தி அம்மா சொல்லிதான் அந்த பிஏ இந்த வேலையை பார்த்திருப்பாரு. ஒழுங்கா நீங்களே எதுக்காக இந்த விஷயத்த பண்ணீங்கன்றத சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த அம்மாவும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கணேஷ் கிட்ட ஒரு லேடி காசெல்லாம் வாங்கிட்டு போனாங்கல்ல, அந்த லேடி இவங்களா தான் இருப்பாங்க. எதனால காசெல்லாம் வாங்கிட்டு போனாங்கன்றது இவங்க சொல்லும் போது தான் நமக்கு தெரிய வருது. கணேஷும் இவங்களும் ஒரு டைம் பயங்கரமா லவ் பண்ணிருப்பாங்க. 2 பேருமே ரெஜிஸ்டர் மேரேஜே பண்ணிருப்பாங்க. அவரால் இவங்க பிரெக்னண்டா ஆயிருப்பாங்க. அப்பன்னு பார்த்தா அவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பணக்கார இடத்துல சம்பந்தம் கிடைச்சோன்னா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாரு. இவங்களை கலட்டி விட்டுருப்பாரு. அவர் போனா என்ன, நம்ம இந்த குழந்தையை எப்படியாவது நல்லபடியா வளர்க்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அந்த கணேஷ் கிட்ட ஹெல்ப்னு வந்து நின்றுக்கவே மாட்டாங்க. இவங்க குழந்தையை இவங்களே நல்லபடியா வளர்க்கலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு திடீர்னு கேன்சர் வந்திருக்கும். இவங்க கூடிய சீக்கிரத்துல சாக போறாங்கன்ற நிலைமை வந்திருக்கும். பொண்ணு இதுக்கப்புறம் யாரு பார்த்துப்பா, பொண்ணை பினான்சியலா நம்ம செட்டில் பண்ணணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க.
இத்தனை வருஷம் கணேஷ் கிட்ட இவங்க மிரட்டுற மாதிரி பேசினது இல்லைல்ல, இப்பத்துல இருந்து தான் இவங்க மிரட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம பொண்ணுக்காக தான் நான் கேட்கிறேன், எனக்கு நிறைய காசு வேணும், பொண்ணோட ஃபியூச்சர் படிப்புக்காக காசெல்லாம் தாங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. அவர் அப்பப்ப சின்ன சின்ன அமௌண்ட் தராரு. இதெல்லாம் பத்தாது, ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து பெரிய அமௌண்ட் நம்ம வாங்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க கணக்கு பண்ணிருப்பாங்க. அதனால தான் இவங்க ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. ஹஸ்பண்ட் கூடயே இருக்க பிஏவை இவங்க கரெக்ட் பண்ணிருவாங்க. பிஏ மூலியமா ஹஸ்பண்ட் கதையை முடிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அந்த ஹஸ்பண்ட் எப்பவுமே டீ எல்லாம் குடிப்பாரு பாத்தீங்களா, அதுல விஷத்தை கலந்து தந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவருமே சாமர்த்தியமா ஒரு விஷத்தை கலந்து தந்திருப்பாரு. அந்த விஷம் வந்து எப்படி செயல்படணும், ஹார்ட்டை நிறுத்திடும். சோ ஹார்ட் அட்டாக்னால தான் ஹஸ்பண்ட் இறந்து போனாருன்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிருப்பாங்க. அசிஸ்டன்ட் மூலியமா தான் பக்காவா பண்ணிருப்பாங்க. இதை தாண்டி அவர் இறந்து போனா பொண்ணுக்கு சொத்து போற மாதிரி தான் அவர் எழுதி வச்சிருப்பாரு. அவருக்கு மீனான ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணோட கதையும் நம்ம முடிக்கணும். இப்ப அவருக்கு பொண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா இவங்களோட பொண்ணு தானே பொண்ணு மாதிரி வரும். இவங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுன்றத அப்புறமா சொல்லலாம், அதாவது ஒரு 6 மாசம் கழிச்சு நம்ம சொல்லலாம். இவங்க தான் பொண்ணுன்ற பேர்ல இவங்களுக்கு நிறைய சொத்து வந்துரும் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. ஊடியில யாரோ உள்ள வந்தாங்கல்ல, அது இந்த பிஏவா தான் இருக்கும். இவர் தான் லோஷனை மாத்தி வச்சிருப்பாரு. இதை தாண்டி அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் உள்ள இருக்க லோஷனை மாத்தணும்ல, எல்லாருமே போலீஸ்க்கு கால் பண்றதுக்காக வெளியே போவாங்க. அந்த கேப்ல இவங்க தான் மாத்திருப்பாங்க. ஏன்னா சிஐடிக்கு விஷம் கலந்திருக்கிறது கிடைக்க கூடாது, நார்மல் தான் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் மாத்தி வச்சிருப்பாங்க. இப்ப இவங்க கிட்ட உண்மையான விஷம் இருக்குல்ல, இதை எப்படியாவது நம்ம வேற இடத்துல வச்சிரணும்னு யோசிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு கேப் கிடைக்கும் போது ஒரு ரெஸ்ட் ரூம்ல போய் வச்சிருப்பாங்க. அதுதான் சுபாஷ் அப்படின்ற அந்த பையன் யூஸ் பண்ணிருப்பான், இறந்து போயிருப்பான். இதுதான் நடந்திருக்கும். அந்த பிஏவை பொறுத்த வரைக்கும் லேசரை யூஸ் பண்ணி தானே அந்த சிசிடிவி எல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு உள்ள நுழைஞ்சாரு. அந்த சிசிடிவி எல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு நுழைஞ்சவரு திரும்பி போகும்போது இவங்க கிட்ட அந்த லேசரை தந்திருப்பாரு. இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா யாஷிகாவோட பேக்ல அதை வச்சிருப்பாங்க. யாஷிகாவை சிக்க வச்சிடலாம், அதாவது போட்டியில ஜெயிக்கணும்ன்றதுக்காக யாஷிகா தான் இப்படி பண்ணான்ற மாதிரி கொண்டு வந்துடலாம். நம்ம பிரீத்தி சேஃப் ஆயிடுவா, நம்ம பிரீத்திக்கு சொத்தெல்லாம் கிடைச்சிரும், நம்ம போனதுக்கு அப்புறமா பொண்ணு நிம்மதியா இருப்பான்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பிரீத்தி செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. எதுக்காகமா இப்படி ஒரு விஷயத்த பண்ணீங்க, எனக்கு கஷ்டமா இருக்குமா, மீனா எனக்கு எவ்வளவு ஃப்ரெண்டு தெரியுமா, இப்ப சொல்ல போனா என்னோட தங்கச்சி மாதிரி, அவளை போய் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. உனக்காக தான் பண்ணன்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. ஆனா பொண்ணு அப்செட் ஆயிடுறா. இப்ப அம்மாவை இங்க இருந்து கூட்டு போனோம்ல, அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு கிட்ட உனக்கு வேற யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா, அந்த இடத்துல கொண்டு போய் விடுறோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல எனக்குன்னு அம்மா மட்டும் தான் இருந்தாங்க, இப்ப அவங்களும் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க அந்த காயத்ரி இருக்காங்கல்ல, இந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. இப்ப எனக்கு பொண்ணு இல்ல, உன்னை நான் கண்டிப்பா பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன், என் கூடயே இருக்கியான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த பொண்ணு சரின்ற மாதிரி ஏத்துக்கிறா. பொண்ணு இழந்தவங்களுக்கு பொண்ணு கிடைச்சிட்டா, அம்மாவை இழந்தவங்களுக்கு அம்மா கிடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.